வணக்கம். சில பேரோட வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, கடன் வாங்குகிற விஷயத்தில் ரொம்ப அடிபட்டு போயிருப்பாங்க. வாங்கின கடனை கட்ட முடியாது, கடன் அப்படிங்கிற அந்த கடலில் மூழ்கிட்டே இருப்பாங்க. புதை மணல் மாதிரி அவங்களால வெளியில் வர முடியாத ஒரு கஷ்ட காலம்தான் இருக்கும். ஜாதகப்படி இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, யாரோட ஜாதகத்தில் லக்னம் தான் எல்லாருக்கும் அவர்களோட செயல்பாடு, சிந்தனை, எண்ணம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். யாரோட ஜாதகத்தில் லக்னாதிபதி நவாம்சத்தில் எங்கே இருக்காருன்னு பாருங்கள். லக்னாதிபதி நவாம்சத்தில் 6, 8 போன்ற இடங்களில் இருந்தாலும், அல்லது 6, 8 அதிபதிகளோடு சேர்ந்து நவாம்சத்தில் இருந்தாலும், அதாவது ராசியில் 6, 8 அதிபதிகள் யாரோ அவங்களோட சேர்ந்து நவாம்சத்தில் 6, 8 இருந்தாலும், அல்லது 6, 8 அதிபதிகளோடு சேர்ந்து இருந்தாலும், கண்டிப்பாக அவங்க கடன் அப்படிங்கிற ஒரு பெரிய கடலில் மூழ்கிட்டு இருக்கிறவங்க தான். அவங்க ஒரு கடனை கட்டி அதுலேருந்து வெளியில் வரலான்னா இன்னொரு கடன் அவங்களுக்கு தயாராக இருக்கும். ஆகவே அவங்களோட வாழ்க்கையே கடன் வாங்கி கரை சேருகின்ற ஒரு விஷயமாக தான் இருக்கும். அதே மாதிரி யாரோட ஜாதகத்தில் லக்னாதிபதி நவாம்சத்தில் 9வது வீட்டு அதிபதி அதோடு சேர்ந்து இருந்தால், அவர் தந்தைக்காக ஏராளமாக கடன் வாங்குகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும். அல்லது தந்தையை மீட்டெடுக்கின்ற வகையில் செலவுகள், கடன்கள் எல்லாமே அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஆகவே ஜாதகத்தில் லக்னாதிபதி இருக்கிற இடத்த விட நவாம்சத்தில் அது எங்கே இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நன்றி, வணக்கம்.